வழிநெடுகிலும் வசந்தம். நகைச்சுவை குறுந்தொடர் 2ஆம் பகுதி. இந்த தொடரில் வரும் கதாபாத்திரங்கள்: மணமகன் திவாகர், மணமகனின் அம்மா புவனேஸ்வரி, மணமகனின் அப்பா தாமோதரன் மற்றும் தெய்வநாயகி காயத்ரி, ஷர்மிளா என்ற ஷியாமளா. தெய்வநாயகி மறுநாள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு போன் போட்டு சொல்ல அவர்கள் வீடே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. பெண் பார்ப்பதற்கான நல்ல நாள் குறிக்க நாட்காட்டியை புரட்டத் தொடங்கினர். திவாகர் நல்ல உயரம், சிவந்த நிறம், நகரின் 3ஆம் கட்ட வரிசையில் உள்ள தொழிலதிபர். ரயில்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரித்து தரும் தொழிற்சாலை அவனுடையது. நிற்காமல் தொடர்ந்து 3 ஷிப்டுகளாக இயங்கிக் கொண்டே இருக்கும். திவாகரது உறவுகளில் சிலர் வசதியான வீட்டில் பெண் எடுத்து பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தனர். அதனால சுமாரான வசதி என்றாலும் குணமான பெண்தான் வேண்டும் என்று பிடிவாதமாயிருந்தான். இணையத்தில் தேடிய போது பளிச்சென்று தெரிந்த காயத்ரியின் முகம் திவாகரை கவர்ந்தது. அதைவிட ஜாதகமும் பொருந்திவிட சந்தோஷத்தில் திளைத்தான். ஆனால் உடனடியாக திருமணத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் பெண் வீட்டார் இருப்பதை அறிந்து அவனுக்குள் சின்னதாய் வருத்தம் ஒட்டிக் கொண்டது. குடும்ப ஜோதிடர் தான் ஒவ்வொன்னும் அம்சமான கட்டம், விட்டுடாதீங்கோ, பொண்ணோட ஜாதக அமைப்புக்கு உங்க பையன் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்தார். இதை கேட்டது முதலே திவாகரின் பெற்றோரும் ஆசையில் அகம் மகிழ்ந்தனர். திவாகரனின் குடும்பம் கஷ்டப்பட்டுத்தான் முன்னுக்கு வந்திருந்தது. இப்போது பணம் போதுமான அளவு இருக்கிறது. ஒரே பையன். பணத்தை பார்த்து சம்பந்தம் செய்து வாழ்க்கையை தொலைத்த தனது சொந்தக்காரர்களின் நிலை திவாகரனின் கண் முன்பு அடிக்கடி வந்து போகும். அதனால் இந்த இடம்தான் நமக்கு சரியாக வரும் என்று பிடிவாதமாயிருந்தான். திவாகரனின் அம்மா புவனேஸ்வரியும் இதே மனோநிலையில் தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்தாள். தற்போது பெண் வீட்டார் சம்மதம் தெரிவித்ததும் குடும்பமே குதூகலித்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்று பரபரப்பாய் யோசித்தார்கள். நிச்சயதார்த்தம் என்றைக்கு? என்னென்ன வாங்க வேண்டும்? யாரை அழைக்கலாம்? டிஃபின் என்ன? நிகழ்ச்சி ஏற்பாடு எப்படி செய்யலாம் என இருவரது வீட்டிலும் முதல் விசேஷம் என்பதால் சிந்தனைகள் படபடக்க வீடே களை கட்டியது. திவாகரனின் அப்பா தாமோதரன் ஒரு பக்கம் அமர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு லிஸ்ட் எழுதி கொண்டிருந்தார். அம்மா புவனேஸ்வரி அருகில் உட்கார்ந்து அதையெல்லாம் எங்கெங்கு வாங்கலாம் என்று மனதுக்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள். அதே வேளையில் தெய்வநாயகியின் வீட்டில் காயத்ரி படபடுத்துக் கொண்டிருந்தாள். இதுக்கு தாமா நான் சொன்னேன். உதடு துடிக்க காயத்ரி கோபத்தோடு எழுந்தாள். உட்காருடி, ஏன் பதறே? உன்னோட சம்மதத்தை அவங்க கிட்டே சொல்லிட்டேன். ஆனா ஒரே பிடியா உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க என்றாள். எப்படிம்மா முடியும்? அவங்க கிட்டே பணம் இருக்கு, சட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும். நம்ம நிலைமை அப்படி இல்லை என்றாள் கோபத்தின். புரியுதுடி, ஆனா நல்லது நடக்கிறப்போ சில சங்கடங்களை சகிச்சுத்தான் ஆகணும் என்றாள். சகிச்சுக்கிடலாமா? சமாளிக்க முடியுமா? யோசி என்றாள் காயத்ரி. தெய்வநாயகி அவளை சமாதானப்படுத்தும் நோக்கில், நகை, சீர்வரிசை, பணம்னு எந்த வகையிலும் அவங்க டிமாண்ட் பண்ணலடி என்றாள். அது மட்டுமே கல்யாண செலவு இல்லம்மா. நம்ம சைடு ட்ரெஸ், சாப்பாடு, மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதுன்னு நிறைய இருக்குமா. நீ லேசா நினைக்கிற என்றாள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு. தெய்வநாயகிக்கும் இப்போது லேசாய் பதட்டம் தோற்றிக் கொண்டது. என்னடி பண்றது? ஒரு பக்கம் நல்ல சம்பந்தம்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது, இன்னொரு புறம் நம்ம சூழ்நிலை நிலை குலைய வைக்குது என்றாள் வருத்தத்துடன். யோசிக்காம பேசினா இப்படித்தான் புலம்ப வேண்டியிருக்கும் என்றாள் காயத்ரி. ரொம்ப யோசிச்சா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது காயத்ரி. நீ என் பக்கம் யோசிக்கிற, நான் உன் பக்கம் யோசிக்கிறேன், அதான் பிரச்சனையே என்றாள். இதை கேட்ட காயத்ரி புரியாமல் விழித்தாள். பின்பு தெய்வநாயகி காயத்ரியின் தாடையை பிடித்தபடி, கல்யாண நேரத்துல எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் தாண்டி இது. பணம், குழப்பம், சிக்கல்னு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பிரச்சனை. நமக்கு அது மாதிரி பிரச்சனை எதுவும் இல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு என்றாள். இதை கேட்ட காயத்ரியின் கண் கலங்கத் துவங்கியது. அம்மாவின் கையை பற்றி கொண்டாள். பாவம்மா, நீ என்னால ரொம்ப கஷ்டப்படுற என்றாள். அடி அசடு, யாராவது பொண்ணு கல்யாணத்தை கஷ்டம்னு நினைப்பாங்களா? வாழ்க்கையில சில விஷயங்களை சுலபமாக கடந்திடலாம், சில காரியங்களை சிரமப்பட்டுத்தான் கடக்க வேண்டியிருக்கும் என்றாள் அவளை சமாதானப்படுத்தும் நோக்கில். அப்போது ஆமாமா என்றபடி ஷியாமளா இடையில் புகுந்தாள். உன்னை சுலபமா கடத்திட்டா, என்ன சிரமம் இல்லாம கடத்திடலாம்னு அம்மா சொல்றா என்றவள் பின்பு தெய்வநாயகியின் பக்கம் திரும்பி, அப்படித்தான் அம்மா என்றாள். அந்த தொடைப்ப கட்டையை எடு என்று தெய்வநாயகி சிரித்துக் கொண்டே ஷியாமளாவை விரட்ட காயத்ரி தன்னை மறந்து சிரிக்கத் தொடங்கினாள். நிச்சயதார்த்த தேதி குறித்ததும் 2 குடும்பங்களிலும் பரபரப்பு தோற்றிக் கொண்டது. மண்டபமா, ஓட்டலா,
கோயிலா? என்னென்ன ட்ரெஸ் எடுக்க வேண்டும்? யார் யாருக்கு எடுப்பது? உறவுகளில் யாரையெல்லாம் அழைப்பது? நேரில் சொல்லலாமா? போனிலா என்று மன ஓட்டம் அது பாட்டுக்கு மனோவேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. திருமணம் ஒரு கொண்டாட்டம் என்றால் அதற்கான எதிர்பார்ப்புகளும் திட்டமிடுதலும் மற்றும் ஒரு உற்சாகம். ஒரு நாள் விசேஷத்திற்காக மாசக்கணக்கில் மனம் உற்சாகமாய் வலம் வரும். வீட்டுச் சுவர் பளபளக்கும், உறவுகள் வந்து செல்லும், அனுபவங்கள் பகிரப்படும், சிரிப்பும் உபசரித்தலும் ததும்பி ததும்பி வீடே கலகலக்கும். காலம் உணர்வற்றது, இயந்திரத்தனமாய் கடந்து செல்லும். ஆனால் மனம் உணர்வு மயமானது. கால ஓட்டத்தை விரைவாகவும் மந்தமாகவும் மாற்றிக்கொள்ளும். மகிழ்ச்சியால் பரபரப்பால் அவர்களுக்கு நாட்கள் மணிக்கணக்காய் தோன்றியது. தூரத்தில் இருப்பது போல தோன்றிய தேதி சட்டென்று நெருங்கி கடந்து சென்று புள்ளியாக மறைந்து வித்தை காட்டியது. நிச்சயதார்த்தம் எளிமையாகவும் திருமணம் சற்று தூக்கலாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்பது பெண் வீட்டார் எண்ணம். நிச்சயதார்த்தத்தை ஆடம்பரமாகவும் திருமணத்தை இன்னும் ஆடம்பரமாகவும் வைக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டார் ஆசை. வலுத்தது ஜெயிக்கும் என்பது போல இறுதியில் மாப்பிள்ளை வீடே இதில் வென்றது. நிச்சயதார்த்தமே திருமணம் போல களை கட்டியது. நகரின் பிரதான ஓட்டலில் உறவுகள் சூழ ரம்யமாக நடந்த நிகழ்வு தெய்வநாயகியை திக்குமுக்காட வைத்தது. வீடு, அலுவலகம், தூசி, பயணம், தூக்கம் என்று தெரிந்த காயத்ரிக்குள் திருமண பேச்சு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. மனம் ஒரு பக்கம் குஷிப்படுத்த, உடல் ஒரு பக்கம் மெருகேறியது. மாப்பிள்ளை வீட்டில் பார்த்து பார்த்து நிச்சயதார்த்த பட்டுச் சேலையை தேர்வு செய்திருந்தார்கள். போதாக்குறைக்கு காயத்ரியும் சற்று பூசினார் போல் உடல் மாற்றம் கொண்டிருந்ததால் நிச்சயதார்த்தத்தில் ஜோதியாய் ஜொலித்தாள். தெய்வநாயகிக்கு திடீரென தனது கணவர் ஞாபகம் வந்தது. என் பொண்ணு மகாலட்சுமிடி என்று சதா கொஞ்சிக் கொண்டே இருப்பார். பாவம், மகளின் கல்யாண கோலத்தை பார்க்கத்தான் அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை. பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். தெய்வநாயகியின் உறவுகள் இந்த வரன் குறித்து முதலில் மகிழ்ச்சி அடைந்தது. பிறகு ஆச்சரியப்பட்டது. பின்பு ஆராய்ச்சி செய்ய தொடங்கியது. மாப்பிள்ளை வீடு எவ்வளவு பெரிய இடம், எப்படி இவளோட வீட்டுல சம்பந்தம் பண்றாங்க, என்ன காரணமாய் இருக்கும்? ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் வெவ்வேறு யோசனைகள் ஓடியது. தெய்வநாயகிக்கு ஆண் பிள்ளையின் அருமை அப்போதுதான் புரிந்தது. தன்னை சுற்றிலும் நெருங்கிய ஆண் உறவு இல்லை, எல்லாவற்றிற்கும் தானே நிற்க வேண்டிய நிலை. மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்தவர்கள் இதனை புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய உறவுகளை இவர்கள் பக்கம் அனுப்பி சமாளித்து அசத்தினர். துயரத்தில் தூரம் சென்ற உறவுகள் இன்பத்திலும் அதே தூரத்தில் நின்றே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அலங்கார பதுமையாய் காயத்ரி ஜொலித்தாள். திவாகரன் தன்னை மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். தற்செயலாய் இதனை கவனித்த காயத்ரிக்குள் அத்தனை வெட்கம். பொதுவெளியில் நித்தமும் பயணித்தாலும் தனக்கான ஆண் என்ற கோணத்தில் திவாகரனை பார்த்தபோது சற்று சிலிர்ப்பாகவே இருந்தது. மேடையில் பெரியவர்கள் ஒவ்வொருவராக ஏறி அமர மங்கள வாத்தியங்கள் முழங்கின. பழம், இனிப்பு, பட்டு என்று இரு வீட்டார் சார்பில் தட்டுக்கள் நேர்த்தியாய் அடுக்கப்பட்டன. மணமக்களின் உறவினர்கள் தட்டுக்களை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி திருமணத்தை நிச்சயம் செய்தனர். எதிரெதிரே அமர்ந்து சந்தனம் தடவி சாக்லேட் ஊட்டி சம்மத சம்பிரதாயங்களை நிறைவேற்றினார்கள். காயத்ரி நிச்சயதார்த்த பட்டுச் சேலை அணிந்து குனிந்த தலையுடன் மேடை மீது ஏறி உறவினர்களை வணங்கிவிட்டு அங்கிருந்த அலங்கார இருக்கையில் அமர்ந்தாள். போட்டோ, வாழ்த்துக்கள், ஸ்பீக்கரில் வழிந்த இன்னிசை என்று சூழ்நிலையே ரம்மியமாக சென்று கொண்டிருந்தது. திவாகரன் அருகில் வந்தபோது காயத்ரிக்கு உதறத் துவங்கியது. இயல்பாய் பேசத் தொடங்கினான். நினைச்சதை விட இந்த பட்டுச் சேலை உனக்கு அம்சமாக இருக்கு காயத்ரி என்றான். அருகில் இருந்த ஷியாமளா, இல்ல அத்தான், என்னோட மேக்கப் தான் அக்காவை இவ்வளவு அழகா காட்டுது என்றாள். அட, நீயா அலங்காரம் பண்ணின? திவாகரன் சின்னதாய் ஆச்சரியப்பட்டான். ஆமா என்று உற்சாகமானவள். எப்படி இருக்கு என்றாள் பெருமிதம் நிறைந்த கேள்வியுடன். என்னடா நம்மளோட முகம் கொஞ்சம் டல்லடிக்குதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னோட கைவண்ணம் தானா அது? கிண்டலாய் ஆரம்பித்தான். இடுப்பில் கைகளை தாங்கியபடி முறைத்தவள், 2 மணி நேரம் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு பண்ணியிருக்கேன். என்ன தப்புன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் என்றாள். பாரு, முகத்தில பவுடர் ஈவனா இல்ல, இங்க அடர்த்தியா, இங்க மெல்லிசா என்று திவாகரன் காயத்ரியின் கன்னங்களை தொட்டுக்கொண்டே செல்ல காயத்ரி நெளிந்தாள். திவாகரனின் குறும்பு ஷியாமளாவிற்கு புரிந்தது. அதனால் அவனது கையை தட்டிவிட காயத்ரி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அத்தான், இவளுக்கு நகப்பாலிஷ் தான் சரியா செட் ஆகல, பாருங்க அங்கங்கே இலேசா பிசிறி தட்டிட்டு என்றபடி காயத்ரியின் கையை பிடித்து திவாகரனிடம் கொடுக்க காயத்ரிக்கு மீண்டும் நெஞ்சம் தடதடத்தது. மனதிற்குள் திட்டத் தொடங்கினாள். ராட்சசி, இவள் யார் பக்கம்தான் பேசுகிறாள்? ஷியாமளாவின் குறும்பை தாமதமாக புரிந்து கொண்ட திவாகரன், ஆமாமா, ஏன் நெயில் பாலிஷ் இப்படி இருக்கு என்று காயத்ரியின் கையை பிடித்துக் கொண்டான்.
காயத்ரிக்குள் மின்னல் ஊடுருவியது. மெல்லமாய் கையை இழுத்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கும் வேளையில் திவாகரனின் அம்மா மேடை ஏறி அருகில் வந்து விட்டாள். கையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மாவின் குரலில் கலவரமான திவாகரன். அது அது வந்தும்மா, விரல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன் என்று உளறினான். என்னது என்று அவனது அம்மா அதிர்ந்தாள். இல்லல்லம்மா, காயத்ரியோட மோதிர டிசைன் நல்லா இருந்தது, அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன் என்று அசடு வழிய சிரித்தபடி நகர்ந்த புவனேஸ்வரியை ஷியாமளாதான் இழுத்து பிடித்து நிறுத்தினாள். அத்தே, உங்களை பத்தித்தான் அத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தார். என்னை பத்தியா என்று ஆச்சரியமானவள் பின்பு மகனை திரும்பி பார்த்துவிட்டு என்ன சொன்னான் என்று ஷியாமளா பக்கம் திரும்ப, காயத்ரிக்கு மேக்கப் சூப்பரா வந்திருக்காம், உங்க மேக்கப் தான் சகிக்கவே இல்லையாம், 5 வயசை கூட்டி காண்பிக்குதாம் என ஒவ்வொரு பிட்டாய் போட திவாகரன் திடுக்கிட்டான். புவனேஸ்வரி அவனை பார்த்து முறைக்க வெற்று சுவற்றை பார்த்தபடி வாங்க வாங்க என்று கை கூப்பியபடி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் திவாகர். ஷியாமளா தொடர்ந்தாள். அதனால கல்யாணத்தப்போ காயத்ரிக்கு மேக்கப் போட்ட அதே பொண்ணுகிட்டே தான் உங்களுக்கும் மேக்கப் போடணும்னு சொல்றார் அத்தை என்றாள். சரிடா கண்ணு, அப்படியே செஞ்சிடுவோம் என்றபடி புவனேஸ்வரி கடந்து செல்ல, சின்ன அத்தை நடு அத்தை அவங்களுக்கு கூட 10 வயசு கூட தெரியுதுன்னு அத்தான் வருத்தப்பட்டாரு, அவங்க கிட்டேயும் கொஞ்சம் சொல்லுங்க என்று கத்தியபடி புவனேஸ்வரியின் பின்னாலே செல்ல முயல. காயத்ரி தான் ஷியாமளாவின் டாப்ஸை இழுத்து பிடித்து நிறுத்தினாள். ஏண்டி மானத்தை வாங்குற, சொந்த வீட்டுல ஆர்டர் பிடிக்கிறியா என்றாள். ஆர்டர் பிடிக்கலடி, அத்தான் கொஞ்ச நேரம் உன் கூட ஃப்ரீயா பேசட்டும்னு தான் போறேன் என்றாள். இதை கேட்டதும் காயத்ரி முகம் மீண்டும் சிவக்கத் துவங்க, ஒன்னும் வேண்டாம், என் பக்கத்திலே நில்லு என்றபடி ஷியாமளாவை இழுத்து பிடித்து பக்கத்திலே நிறுத்தி வைத்துக் கொண்டாள் காயத்ரி. அங்கும் இங்கும் தேடி பார்த்துவிட்டு பின்பு போட்டோகிராபரை அழைத்த ஷியாமளா, ஏன் சார், பொண்ணு மாப்பிள்ளை தோல்ல கைய போடுற மாதிரி மாப்பிள்ளை மேலே பொண்ணு சாயற மாதிரி போட்டோ எல்லாம் எப்ப எடுப்பீங்க என்றாள். காயத்ரி நறுக்கென்று ஷியாமளாவை கிள்ள, ஆ என்று கையை உதறியபடி கிள்றா அத்தான் என்றாள் சின்ன குழந்தையாய். திவாகரனுக்கு சிரிப்பு பொத்துக் கொண்டு வந்தது. அதை பார்த்து காயத்ரி சிரிக்க ஷியாமளாவும் அதில் சேர்ந்து கொண்டாள். சட் ஷட் என்று கேமரா பிளாஷ்கள் அவர்கள் மீது மின்னி மின்னி மறைந்தது. இதுவரை பர்னில் கிடந்த பாத்திரங்கள் எல்லாம் கீழிறக்கப்பட்டு வீட்டில் இறைந்து கிடந்தது. அண்டா, பித்தளை பாத்திரங்கள் பாலிஷ் போட தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. அட்டை பெட்டியில் இருந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கவர் நீக்கி ஒரு ஓரமாய் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 3 பேரும் வீட்டில் ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தனர். காயத்ரி சமைக்க, தெய்வநாயகி பாத்திர பட்டியல்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு வாங்க வேண்டிய பொருட்கள், செலவு உள்ளிட்டவற்றை ஷியாமளா கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று முகத்தை உயர்த்திய ஷியாமளா கிச்சனை நோக்கி கத்தினாள். அத்தானுக்கு வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்குமா? வெங்காயத்தை இலேசா வதக்கிட்டு அப்புறமா பஜ்ஜி போடு, வெங்காய வட்டம் பிரிஞ்சு வராம இருக்கும் என்றாள். தூக்கி சொருகிய சேலையுடன் கையில் கரண்டியுடன் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த காயத்ரி, இந்த சமையல் குறிப்பு எல்லாம் எப்படிடி உனக்கு தெரியும் என்றாள் ஆச்சரியத்துடன். யூடியூப்ல பார்த்தேன், இன்னும் 2 சேகு சொல்லவா? செகுவா அப்படின்னா சமையல் குறிப்பிடி என்றாள். இதை கேட்ட காயத்ரி தலையில் அடித்துக் கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். பின்பு, கொஞ்சம் சத்தமாக சொல்லு, சமையல் பண்ணிட்டே கேட்டுக்கிறேன் என்றாள். சில நொடிகள் யோசித்த ஷியாமளா பின்பு, ஊறுகாய் பாட்டில்ல பிளாஸ்டிக் மர ஸ்பூன்களை போட்டு வை, அப்போதான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாம இருக்கும். காயத்ரி இதை கேட்டுக்கொண்டே குக்கரின் மூடியை மூடிவிட்டு நறுக்கி வைத்த காய்கறியை வாணலியில் கொட்டினாள். பட்டாணி சமைக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை போட்டேன்னா மனம் சூப்பரா இருக்கும் என்று நிறுத்தியவள், கேக்கறியா இல்லையாடி என்று ஹாலில் இருந்தபடி கத்தினாள். கேக்குதுடி சொல்லு என்றாள் காயத்ரி சமையல் அறையில் இருந்தபடி. பாகற்காயில உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சு தண்ணீரை வடிச்சிட்டு வதக்கு, இப்படி பண்ணினா அதிக கசப்பு இருக்காது, போதும்டி, மொத்தமா கேட்டா மறந்துடுவேன், அப்பப்போ தெரிஞ்சுக்கிறேன் என்றபடி ஒரு ட்ரேயை ஏந்தியபடி 3 கப்பில் டீ கொண்டு வந்தாள். இருவரும் எடுத்துக்கொள்ள தனக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு ட்ரேயை ஒரு ஓரமாய் வைத்தாள் காயத்ரி. என்னடி கபாண்டு சாஸ்திரல டீ கொண்டு வர்ற, புகுந்த வீட்டு பழக்கத்துக்கு இப்பவே தயாராயிட்டே போல இருக்கு என்று ஷியாமளா கண்ணை சிமிட்டினாள். பரன்ல சும்மா கிடந்தது, நல்லா இருக்கேன்னு விளக்கி எடுத்துட்டு வந்தேன். ஆமா, சமாளிச்சிடலாமாடி என்றாள். சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்றாள் ஷியாமளா கிண்டலுடன். அடி வாங்க போறடி என்று கோபப்பட்ட காயத்ரி, நான் கல்யாண செலவை பத்தி கேட்கிறேன்டி என்றாள்.
டீயை உதட்டருகே கொண்டு சென்ற தெய்வநாயகி சட்டென்று எடுத்துவிட்டு, செலவு விஷயத்தை அவட்ட சொல்லாதடி, எப்ப பாரு எவ்வளவு செலவாகும், பணத்துக்கு என்ன செய்ய போறோம்னு புலம்பிட்டே இருப்பா என்றாள். இதை கேட்ட ஷியாமளா, ஆமாடி, பொண்ணா சமத்தா, கல்யாணத்தை நினைச்சு என்ஜாய் பண்ணு, மத்தத நாங்க பாத்துக்குவோம் என்றாள். குடித்து முடித்ததும் கப்பை சற்று தள்ளி வைத்த தெய்வநாயகி, புலம்பினா பிரச்சனை தீரும்னா ஊரை சுத்தி ஒரே புலம்பலா தான் இருக்கும் என்றாள். அப்போது திடீரென்று மொபைல் ஒலிக்க 3 பேரும் அங்கும் இங்கும் பார்த்தார்கள். சத்தம்தான் கேட்டதே தவிர போனை காணோம். கூர்ந்து கவனித்து பாத்திரங்களுக்கு இடையில் கவிழ்ந்து கிடந்த போனை எடுத்த ஷியாமளா, ஹலோ, அப்படியா, இருங்க கொடுக்கிறேன் என்றவள் காயத்ரியை நோக்கி போனை நீட்டியபடி, கல்யாண ஜாக்கெட்ல நீ கேட்ட டிசைன் போட முடியாதாம், நிறைய ஒர்க் இருக்காம், வேற போடவான்னு கேக்குறாங்க என்றாள். காயத்ரிக்கு கோபம் வந்தது. எவ்வளவு ஆசையாய் கொடுத்தது, இப்படியா கடைசி நேரத்துல கால வர்றது, கொடுடி போனை என்று வாங்கியவள், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனுங்க, திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்க என்றாள் கோபமாக. எதிர்முனையிலிருந்து, காயத்ரி என்னாச்சு, நான் திவாகரன் பேசுறேன் என்றான். திவாகரனின் குரலை கேட்டதும் தன்னையும் அறியாமல் நாக்கை கடித்தவள் கையை உதறியபடி, ஐயோ சாரிங்க, நான் வேற போனுன்னு நினைச்சிட்டேன் என்றவள் போன் முனையை கையால் பொத்திக் கொண்டு, ஏண்டி இப்படி மாட்டி விடுற என்றாள் முறைப்புடன். அரிசி ட்ரம்மை ஓரமாக ஒதுக்கி வைத்த ஷியாமளா, அம்மா இன்னைக்கு சமையல் தயாரான மாதிரிதான் என்றாள். தெய்வநாயகிக்கு சிரிப்பு வந்தது. விடுடி, அவளையே கேலி பண்ணிட்டு அங்க போய் அவதான சமைக்க போறா, இப்ப ஃப்ரீயா இருந்துட்டு போறா என்றாள். சுற்றிலும் பாத்திரமாய் கவிழ்ந்து கிடக்க போனை காதில் வைத்தபடி அடுத்தடுத்து எட்டு வைக்க முடியாமல் காயத்ரி தடுமாறினாள். காயத்ரி நடந்து செல்வதற்காக அவளது அம்மா ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒதுக்கி தர, ஷியாமளா மீண்டும் அதே இடத்திற்கு நகர்த்தி வைத்து பாதையை மறித்தாள். காயத்ரி கண்களாலே ஷியாமளாவை முறைக்க, போன் வந்தா போதும் உடனே மாடிக்கு ஓடிட வேண்டியது, அப்படி என்னதாண்டி பேசுவீங்க என்றாள் கிண்டலுடன். காயத்ரி போனை காதில் வைத்துக் கொண்டு, சரி, ஆமாம் என்று சமாளித்துக் கொண்டே வந்தவள் நடக்க பாதை இல்லாததால் ஒரு கட்டத்தில் பாத்திரத்தை காலால் தள்ளிவிட்டபடி மாடிக்கு பாய்ந்து ஓடினாள். பார்த்தியா அம்மா, அடுப்புல கரிப்பிடிக்கிற வாசனை வருது, கிச்சனுக்குள்ள ஓடுவான்னு பார்த்தா எகிரி குதிச்சு மொட்டை மாடிக்கு ஓடுறா என்றாள் கேலி செய்தபடி. மூக்கை இருமுறை உறிஞ்சிய தெய்வநாயகி, அட ஆமாடி என்றபடி சிரமப்பட்டு எழுந்தவள் பின்பு கிச்சனுக்குள் வேகமாகச் சென்றாள். இப்படி சமைச்சா புகுந்த வீட்ல என்னை பத்தித்தான் தப்பா பேசுவாங்க என்று நொந்து கொண்டாள். மாடிப்படியில் ஓடிக்கொண்டிருந்த காயத்ரியின் கால்கள் சின்ன ஜன்னல் வழியே தெரிந்தது. மாடிக்கு போய் அப்படி என்னதான் பேசுவாங்களோ என்றாள் ஷியாமளா மீண்டும் சலிப்பாக. இதை சரியாக காதில் வாங்கிக் கொள்ளாத தெய்வநாயகி, சமைக்க தெரியல, பிள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு பேசுவாங்க என்றாள். திடுக்கிட்டு கிச்சன் பக்கம் திரும்பிய ஷியாமளா தன் தலையில் அடித்துக் கொண்டாள். இரவு விளக்கு அந்த அறை முழுவதும் மென்மையாய் பரவி கிடக்க நடுவில் படுத்திருந்த ஷியாமளா தூக்கம் வராமல் விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு போர்வையை விலக்கியபடி அம்மா பக்கம் திரும்பி படுத்தவள் சில நொடிகள் யோசித்துவிட்டு தெய்வநாயகியை லேசாய் உலுக்கினாள். உலுக்கிய உலுக்கில் தெய்வநாயகி பயண உறக்கத்தில் உடலாடுவதைப் போல அசையத் தொடங்கினாள். எரிச்சலான ஷியாமளா 3வது முறை ஓங்கி உலுக்க பதறியபடி தெய்வநாயகி முழித்தாள். என்னடி இந்த நேரத்திலே எழுப்பற என்று பதறினாள். பின்பு சற்று சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்தாள். கத்தாது, அக்காவை பாரேன், ஏதோ புலம்பிட்டு இருக்கா என்றாள் மெதுவான குரலில். என்னடி சொல்றே என்று அமைதியானவள் காயத்ரியை உன்னிப்பாய் கவனித்தாள். அவளோ போர்வையை முழுவதும் பொத்திக் கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஷியாமளா பக்கம் திரும்பியவள், உனக்கு என்னடி ஆச்சு, தூங்குறவளை போய் புலம்பிட்டு இருக்கான்னு சொல்ற என்றாள் சலிப்பாக. மீண்டும் படுக்க போன தெய்வநாயகியின் புஜத்தை இழுத்து பிடித்த ஷியாமளா, இப்போ கேளேன் என்றாள் கிசுகிசுப்பாய். தெய்வநாயகியும் இப்போது கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினாள். பின்பு இருவரும் சத்தம் எழுப்பாமல் முழுங்காலிட்டபடியே காயத்ரியை நெருங்கினர். போர்வைக்குள் புதைந்திருந்த காயத்ரி ஏதோ உளறிக் கொண்டிருந்தாள். அப்போது ஷியாமளா, தெய்வநாயகி, உன் மகளுக்கு என்னவோ ஆச்சு, நிச்சயமான பிள்ளைய நைட்டு அந்த கரட்டு பக்கம் கூட்டிட்டு போகாதன்னு எத்தனை தடவை சொன்னேன், தெரியலடி, சரியா கணக்கு வச்சுக்கலே என்றாள் தெய்வநாயகி அப்பாவியாய். பற்களை கடித்து கோபப்பட்ட ஷியாமளா, ஆமா, சொன்ன விஷயத்தை விட்டுட்டு இத கணக்கு போட்டு பார்த்துட்டே இரு, இங்க எத்தனை கோயில் இருக்கு, அவ்வளவு தூரம் போகணுமா, இப்ப பாரு அவளுக்கு என்னவோ ஆச்சு. என்னடி சொல்ற? தெய்வநாயகி பதறினாள்.
அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுக்குன்னு நினைக்கிறேன். தெய்வநாயகி அதிர்ந்தாள். ஏண்டி இப்படி பயமுறுத்துற? ரொம்ப நேரம் கவனிச்சு பார்த்துட்டு தான் உன்னை எழுப்புனேன் என்று யோசித்தவள், நைஸா கேட்போம், எந்த பேயின்னு தெரிஞ்சிடும் என்றாள். வேண்டாம்டி, ஒட்டு கேட்கறது கேட்ட பழக்கம். தலையணையை தூக்கி தெய்வநாயகி மீது எறிந்த ஷியாமளா, ஆமா, இதெல்லாம் நல்லா வக்கணையா பேசு என்று கிசுகிசுத்தவள் விரலை உதட்டின் குறுக்கே வைத்தபடி காயத்ரியை கவனிக்கத் தொடங்கினாள். அப்போது காயத்ரி போர்வைக்குள் சம்பந்தம் இல்லாமல் பேசுவதும் அவ்வப்போது இடைவெளி விட்டு ஒற்றை வார்த்தையில் கிசுகிசுப்பதுமாக இருந்தாள். அம்மா பக்கம் திரும்பிய ஷியாமளா, ஒரு பேய் விரட்டுறதுக்கு வெளியே கூட்டிட்டு போனா தேவையில்லாத பிரச்சனை வரும் என்றவள், அம்மா நான் போர்வையை டக்குன்னு உருவறேன், நீ துடைப்ப கட்டையை ரெடியா வச்சுக்கோ, ஒரே போடு என்றாள். நான் வேணும்னா போர்வையை உருவறேன், நீ துடைப்ப கட்டையில அடி என்றாள் தெய்வநாயகி. முறைத்த ஷியாமளா, சரி ஏதோ ஒண்ணு, நான் இப்போ 1 2ன்னு சொல்லுவேன், டக்குன்னு போர்வையை விளக்கறேன் என்றாள். 2ன்னு சொன்னது மாடி என்றாள் தெய்வநாயகி அப்பாவியாய். தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் ஷியாமளா. ஏன் மம்மி இந்த மிட் நைட்ல இப்படி உயிரை வாங்குறே என்ற ஷியாமளா விட்டால் அழுது விடுவாள் போல் இருந்தது. நானும் உட்கார்ந்துக்கவா? முட்டி போட்டதுல கால் ரொம்ப வலிக்குதுடி என்றாள் தெய்வநாயகி. அப்பொழுது போர்வைக்குள் இருந்த காயத்ரியிடமிருந்து பெரிதாய் சிரிப்பு வர சட்டென்று இருவரும் பயந்து விலகினர். ஷியாமளாதான் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சட்டென்று போர்வையை உருவ அங்கு காயத்ரி போனை காதில் ஒட்டி வைத்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த தெய்வநாயகி தன்னையும் அறியாமல், என்னடி பேய் கூட போன்ல பேசிட்டு இருக்கா என்றாள். அதே நேரத்தில் இரவு விளக்கின் பின்னணியில் 2 உருவங்கள் தன் முகத்திற்கு அருகில் குனிந்திருந்ததை பார்த்த காயத்ரி பெரிதாய் அலறினாள். ஷியாமளாதான் ஓடிப்போய் சுவிட்சை தட்டினாள். சில நொடிகள் மூவரும் திகைத்து போய் அமர்ந்திருக்க காயத்ரிக்கு வெட்கம் ஊடுருவியது. பின்பு தடுமாறியபடி பேசினாள். திடீர்னு இப்போ போன் பண்ணாரு, உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமேன்னு தான் போர்வையை பொத்திட்டு மெதுவா பேசிட்டு இருந்தேன் என்றாள். இதை சொல்வதற்குள் அவள் முகம் வெட்கத்தில் மேலும் சிவந்தது. என்னது திடீர்னா 2 மணி நேரமா பேசிட்டே இருக்கே என்ற ஷியாமளா, நானும் இப்போ அப்ப முடிப்பண்டு எவ்வளவு நேரம்தான் வெயிட் பண்றது என்றாள். இதை கேட்ட தெய்வநாயகி திகைத்தாள். அடிப்பாவி, போன்ல பேசுறான்னு தெரிஞ்சோம், ஏண்டி பேய் அது இதுன்னு என்னை பயமுறுத்தின. தெய்வநாயகி பேசுவதை கவனிக்காமல் காயத்ரியை கிண்டல் அடிக்க தொடங்கினாள் ஷியாமளா. ஹோம் தரமாட்டேன்னு 11 மணிக்கு சொன்னியே, அதுக்கு என்னடி அர்த்தம் என்றாள் ஷியாமளா. குபீர் என்று காயத்ரிக்கு வியர்த்தது. ராட்சசி பேசியதை ஒட்டு கேட்டிருக்கிறாள். இப்படியா அம்மா முன்னாடி கிண்டல் அடிப்பது என்று நினைத்தவள் பின்பு என்று இழுத்தபடி, கல்யாணத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 பவுன் போடுங்கன்னு உங்க அத்தான் கேட்டார், அதான் தர முடியாதுன்னு சொன்னேன், போதுமா தாயி? கையெடுத்து கும்பிட்டாள். இதுக்கா அவ்வளவு வெட்கப்பட்டே என்றாள் அவளை வம்பிழுக்கும் நோக்கில். பாரும்மா உன் மகளை, அவளை முதல்ல தூங்கச் சொல்லு என்றாள் சினுங்கிக் கொண்டே. சரிப்பா, நாங்க தூங்குறோம் என்ற ஷியாமளா போர்வையை சரியாய் விரித்தாள். தலையணையை வைத்து படுத்தவள் பின்பு ஞாபகம் வந்தவளாய் சட்டென்று எழுந்தாள். காயத்ரி பக்கம் திரும்பி, ஏண்டி 11:45 ரொம்பதான் ஆசைன்னு சொன்னியே, அது எதுக்கு என்றாள். அடி பாவி என்று அலறிய காயத்ரி தலையணையை அவள் மீது வீசி எறிந்தாள். பின்பு கோபத்துடன், இனிமேல் நான் போன் பேசினா என்னன்னு கேளுங்க என்றபடி போர்வையை தன்மேல் நன்றாக இழுத்து விட்டு கொண்டாள். அப்போது காயத்ரியின் போன் திடீரென்று ஒலிக்கத் தொடங்கியது. 1 வினாடி திடுக்கிட்ட மூவரும் பின்பு பெரிதாய் சிரிக்கத் தொடங்கினார்கள். சுவற்றில் ஒட்டி கொண்டிருந்த பல்லியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. வணக்கம் நண்பர்களே, கதையோட 2ஆம் பாகம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொரு தொடரும் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி குடும்ப பின்னணியோட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.